அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக என்று செய்ய நினைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை ஜெயித்து கொடுப்பார். பாருங்க, புசித்தாலும் குடித்தாலுமா சாப்பிட்றதுக்கும் தேவன் மகிமைக்காக எப்படி செய்யுது? இந்த வசனம் என்ன வழி உறுத்துதுன்னா, whatever you do, whether a simple thing or a great thing, சில நேரத்தில் பெரிய காரியம் நம்ம செய்யும் போது தான் தேவனுக்கு மகிமைக்கு ஏற்றபடி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். சின்ன காலம் நம்ம அலட்சியம் பண்ணுவோம். சின்ன காலம் நம்ம நோக்கங்கள் பல காரணமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்போஸ்தலன் பவுல் எதை வலியுறுத்த விரும்புகிறேன்னு சொன்னால், நீங்கள் சின்ன காரியம் செய்தாலும் சரி, பெரிய காரியம் செய்தால் எதை செய்தாலும் சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகணும் என்கிற உணர்வோடு நீங்கள் செய்யும் பொழுது அதில் ஆண்டவர் இருப்பார். அதில் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதில் ஆண்டவர் நிச்சயமாய் கட்டாயம் உங்களுக்கு ஜெயத்தை உறுதிப்படுத்துவார். இன்னைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக செய்யணும்னு நினச்சி செய்யுங்க. நீங்கள் பாருங்கள், அதில் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துணையாக இருந்து அதில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் கையிட்டு சரி எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கட்டாயம் உங்களுக்கு ஜெயம் வரும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். உங்களை அதிசயமாய் மகிமையாய் நடத்துவார். இது உபவாச நாட்களிலே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்களோட குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, வேலை காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, இதில் ஆண்டவர் மகிமை அடையணும். ஆண்டவரே, நான் உங்களுக்காக செய்கிறேன், நான் உங்கள் நாம மகிமைக்காக என்று செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அதில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இதில் எப்படி ஆண்டர் மகிமை அடைஞ்சா சரி, இந்த குடும்ப காரியத்தை, இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இதில் ஆண்டர் மகிமை அடைஞ்சா சரி, இந்த வேலை காரியத்தில் நான் ஆண்டவரை மையப்படுத்துகிறேன், இது மூலியமாக ஆண்டர் மகிமை அடைஞ்சா சரி, நான் இந்த ஊழியத்தை ஈடுபடுறேன், இதில் ஆண்டவரை நான் அல்ல ஆண்டவரை நீங்கள் மகிமை அடைஞ்சா சரி, அப்படி எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாக முடியாது செய்யுங்க. நீங்கள் பாருங்கள், ஆண்டர் பெரிய ஜெயத்தில் உங்களுக்கு கொண்டு போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.